வெல்கம் டு டிபிபிசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபெட். எஃப்இடி ஃபெட். ஃபெட்டோட ஃபுல் ஃபார்ம் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் நம்ம பிஜேடியை விட கம்பேர் பண்ணும்பொழுது மோர் எஃபெக்டிவாக இருக்கும். ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டரை நம்ம ஜே எஃபெக்ட்னு சொல்வோம். ஜே எஃபெக்ட் பார்க்க இப்படி தான் இருக்கும். இட் ஹாஸ் அ 3 terminals. Number 1, gate. Number 2, source. Number 3, drain. இப்போ கரண்ட்லி இன்பில்ட் பண்ணப்பட்ட எல்லா ஐசி ஆஃப் டிரான்சிஸ்டர்லேயும் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் மாஸ்ஃபெக்டை இன்பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாஸ்ஃபெக்ட்ன்றது ஜேஃபெக்டோடைய மோஸ்ட் அட்வான்ஸ்ட் டிரான்சிஸ்டராக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜேஃபெக்ட். ஜேஃபெக்டோ எப்படி இருக்கும், ஜேஃபெக்டோடைய கரண்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, அதோடைய ஒர்க்கிங் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஜேஃபெக்டோடைய ஒர்க்கிங் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சார்ஜஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் ஒன்று அட்ராக்ட் ஆகணும், இல்லைன்னா அப்போஸ் ஆகணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜேஃபெக்ட். ஜேஃபெக்ட் ஒரு என் டைப் செமிகண்டக்டர் டிவைஸ். இந்த என் டைப் செமிகண்டக்டருக்கு சைடில் 2 பி டைப்பை டோப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த என் டைப் செமிகண்டக்டருக்கு மேலே இருக்கக்கூடியது ட்ரெயின், அதுக்கு கீழே இருக்கக்கூடியது சோர்ஸ். 2 பியை டோப் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோன்னா அங்கே தான் கேட். ஸோ நம்ம கேட்டில் தான் என்ன பண்ணுவோம், we are given the voltage to the source to drain. ஜென்ரலாக ஒரு பிஎன் ஜங்ஷன் லேயரை எடுத்துக்கலாம். இந்த பிஎன் ஜங்ஷனோடைய பி லேயர் அண்ட் என் லேயர். பி லேயரில் மெஜாரிட்டி ஆஃப் ஹோல்ஸ் அண்ட் மைனாரிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். என் டைப்பில் மெஜாரிட்டி ஆஃப் எலக்ட்ரான், மைனாரிட்டி ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி லெவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மைனாரிட்டி லெவல் ஆஃப் ஹோல்ஸ் ரெண்டுமே என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த அட்ராக்ட் ஆகிற லேயர் தான் ஜங்ஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அட்ராக்ட் ஆகும்பொழுது எல்லாமே மோரோவர் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். அப்போ அந்த ஃப்ரீஸான கண்டிஷனை டிப்ளிஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே மைனஸ்ன்றதுனால அதோட வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் தான் ஹோல்ஸோட மிங்கிள் ஆகி அட்ராக்ட் ஆகிட்டு சீக்கிரமாக நிற்கும். ஸோ அந்த நடுவில் தோன்றக்கூடிய அந்த ஜங்ஷன் ஆஃப் லேயரை டிப்ளிஷன் லேயர்னு சொல்லுவாங்க.